ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காரமான மிளகு காரச்சேவு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சுட வைக்கிற நேரத்தில் கடாயில் இதை பொரிக்கக்கூடிய நேரத்தில் குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மிளகு காரச்சேவை நம்ம செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நான் 2 டைப்பாகவே செஞ்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு அச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன கண்ணு உள்ள அச்சிலையும் நான் புழிஞ்சு பார்த்துட்டேன், பெரிய கண்ணு உள்ள அச்சிலையும் நான் புழிஞ்சு பார்த்துட்டேன். இந்த காரச்சோ சூப்பராக வந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா அளவுகள் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 200 கிராம் இந்த கடலை மாவு. 1 கப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறேன். எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி மாவு, இது வந்து 50 கிராம் கணக்குக்கு. நீங்கள் டேபிள் ஸ்பூன் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வரும். கடலை மாவை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் தான் கடலைப்பருப்பை மிஷினில் கொடுத்து திரித்து அந்த மாவை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கலப்படம் இல்லாத கலப்பட மாவு வாங்கிக்கிறது நமக்கு பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த கடலை மாவு இந்த பச்சரிசி மாவு 2ஐயும் சேர்த்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பொடிச்ச மிளகு எடுத்துக்கோங்க. நல்ல அந்த முழு மிளகு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த அச்சில் வச்சு புளியும் பொழுது அடைபடாமல் இருக்கும் அந்த மிளகானது. இதே போல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் நீங்கள் பவுடர் ஆக்கிறத விட கல்லில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆகிட்டாலும் அந்த காரச்சோலை வந்து மிளகு பொடி அதிகமாகிட்டால் கொஞ்சம் கசந்துரும், அதே சமயத்தில் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதே போல் நல்லா இடிகளில் வச்சு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. மிளகு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்ல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் கண்டிப்பாக நல்லா சேருங்க, அப்போ தான் அதுக்கு நல்ல ஒரு மணமாக அந்த காரச்சோ வந்து நல்ல மணமாக இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அதனால் கரெக்டாக 1 டீஸ்பூன் சரியாக இருக்கும். காயப்பொடி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு மிளகு காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஆனால் கொஞ்சம் நமக்கு மிளகு இப்படி இடித்து போடும் பொழுது அதோடைய காரம் வந்து ரொம்ப இருக்காது. நீங்கள் ஒருவேளை மிக்சியில் பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிரும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலேருந்து நம்ம ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்கிற அந்த எண்ணெயை அந்த மிக்ஸ் பண்ண அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. கடலை மாவும் அந்த உப்பும் பார்த்திங்கன்னா சரியான அளவில் கலந்துருக்காது. உப்பு வந்து திட்டு அங்கங்கே நின்றக்கூடாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நல்ல கரண்டி வச்சு முதல்ல கடலை மாவு அந்த பச்சரிசி மாவு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த சூடான எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. முதல்ல கை வைக்க வேண்டாம், கை வந்து சுட்டுரும். அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு கையிட்டு என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மாவை நல்லா பிசைஞ்சு ஈவனாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். தண்ணி சேர்க்கும் பொழுது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. என்னென்னா கடலை மாவு தான் இதுக்கு மெயினாக நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நான் எப்படி சேர்க்குறேன்னு. இதே போல் சேர்த்துட்டு நல்லா விரவி வச்சுக்கோங்க. மாவை நல்லா விரவி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம். புளியறதுக்கு அப்புறம் சங்கடப்படும். நான் இப்போ காமிக்கிறேன். இந்த டெக்ஸ்சரில் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு நான் நல்லா சலிச்சு தான் எடுத்திருக்கேன். என்றைக்குமே எந்த பலகாரம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் கடலை மாவோ பச்சரிசி மாவோ எதுவாக இருந்தாலும் சரி நல்லா சலிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த பெஸ்ட்டாக இருக்கும். அதோடைய ரிசல்ட்டு பார்க்கும் போது மேலே அந்த காரச்சவாக இருந்தாலும் சரி முறுக்காக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க, கப்பி இல்லாமல். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இதை நல்லா விரவி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நல்ல ஒரு நம்ம உலக்கில் வைக்கிற மாதிரி நல்ல உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுக்கோங்க. என்னென்னா கடலை மாவு ரொம்ப கையில் ஒட்டும். அதனால தான் இப்போ நான் வந்து இந்த முறுக்கு புளிகிற இந்த உலக்கில் தான் நான் வந்து வச்சு புளிய போகிறேன். இது கொஞ்சம் பொடி கண்ணு உள்ள உலக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பெரிய கண்ணு இருந்தாலும் அந்த அச்சிலையும் வச்சு நீங்கள் தாராளமாக புளியலாம். நான் வந்து அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எண்ணெய் எப்படி காய்ச்சல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டை இப்படி போட்டு பார்க்கும் போது அது எலும்பாமல் இப்படி இருந்ததுன்னா
எண்ணெய் வந்து சரியான காய்ச்சலில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன துண்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி போடவும் சட்டுன்னு அப்படி எலும்பி எண்ணெயிலேருந்து பொரிஞ்சு மேலே வருது பார்த்திங்கன்னா, இதுதான் நல்ல எண்ணெய் சரியான காய்ச்சலில் இருக்குதுன்னு அர்த்தம். என்றைக்குமே இந்த மாவை நம்ம உலக்கில் வச்சு முறுக்கு புளியறதா இருந்தாலும் சரி, நம்ம எதுனாலும் கொஞ்சம் முக்கால் உலக்கு அல்லது அரை உலக்கு வச்சு புளியும் பொழுது உங்களுக்கு கைக்கு வலிக்காமல் இருக்கும். ஈஸியாகவும் அந்த எண்ணெயில் புளிஞ்சு விட முடியும். எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஹை ஹீட்டில் இருக்குது. புளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றி புளிங்க, ஏன்டா சென்டரில் புளிய வேண்டாம். சுற்றி நம்ம புளியும் பொழுது உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஈவனாக மேலே வந்துடும். இப்படி நல்லா பொங்கி வரும். நீங்கள் பொங்கி வருதேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் அந்த பொங்குறதெல்லாம் அடங்கி நார்மலாக அந்த காரச்சோ மேலே எலும்பி வந்துடும். ஒரு 30 செகண்ட் அப்படி விட்டுருங்க. 30 செகண்ட் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி முன்னையும் பின்னையும் போட்டு அந்த எண்ணெயோடைய சலசலப்பு அடங்கவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா வரட்டும். அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினா தான் உங்களுக்கு காரச்சோ நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். ரொம்பையும் செவக்க விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை அலுமினிய கடாய் லேசான கடாயாக இருந்தால் டக்குன்னு செவந்துடும். இன்னொன்று புளியும் பொழுது கையில் ஆவி அடிக்கும். இந்த மாதிரி நல்ல ஏந்தல் கடாயாக இருந்தால் உங்களுக்கு பலகாரம் அந்த முறுக்கு இந்த மாதிரி சுடுறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம குழிவான கடாயினா உங்களுக்கு எண்ணெய் சட்டியில் நம்ம இதே மாதிரி புளியும் போது கையில் ஆவி அடிக்கும். அதனால தான் இதே போல் நல்ல முன்னையும் பின்னையும் நல்லா சுற்றி சுற்றி விட்டுட்டு நல்லா திருப்பி போட்டு ஓரளவுக்கு அந்த எண்ணெயோடைய சலசலப்பு அடங்கணுன்னே எடுத்து நல்ல எண்ணெய் வடிய வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். சட்டுன்னு யார் வேணாலும் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் இந்த காரச்சோவை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 கண்ணு உள்ள அச்சில் வச்சு தான் இந்த காரச்சவை புளிகிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கண். இது நான் நினச்சேன் ஒருவேளை வேகாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சூப்பராக நல்ல வெந்து வந்துருச்சு. நல்ல ஈஸியாக சரியான அளவுகளில் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த காரச்சவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் பேர் மாறுபடும். திருநெல்வேலியிலே பார்த்திங்கன்னா சாத்தூர், அதாவது விருதுநகர் காரச்சோ, கோவில்பட்டி காரச்சோ, புளியம்பட்டி காரச்சோ, இதே போல் நிறைய ஸ்பெஷல் இருக்குது பாருங்கள். காரச்சோவில் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டியும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ சவுண்டை மட்டும் கேட்டு பாருங்கள். சவுண்டை கேட்கும் போதே தெரியும் எவ்வளோ நல்ல மொறுமொறுப்பாக இருக்குன்னு. டக்குன்னு யார் வேணாலும் ஈஸியாக இந்த மிளகு காரச்சோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பூண்டும் சேர்க்கலாம். பூண்டு அதாவது கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், ஒரு 3 பல் பூண்டு மட்டும் மிக்சியில் கொஞ்சம் நல்லா நச்சு போட்டு தண்ணியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஜல்லடையில் நல்ல தண்ணியை மட்டும் இருத்துட்டு அந்த தண்ணி கூட வச்சு சேர்த்து புளியலாம். ஆனால் நான் அதை இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படி சேர்க்கலாம். நான் வந்து வெறும் மிளகும் ஜீரகமும் போட்டு தான் சேர்த்துருக்கேன். அதே சமயத்தில் இப்போ காமிக்கிற இந்த காரச்சோ பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் கம்மியாக போட்டு சேர்த்த காரச்சோ. இதை நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பெரிய ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் கொஞ்சம் மிளகு கூடுதலாக போட்டால் தான் அந்த காரச்சோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அலுமினிய கடாய் நீங்கள் வீட்டில் இருந்தது லேசான கடாய்னா நீங்கள் புளியும் போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.